கேரளா மாநிலம் திரிஷூரை சேர்ந்தவர் ஜெய்சன் ஜோக்கப். இவர் வந்து பாத்தீங்கன்னா, திரிஷூர்ல வந்து ஜேபி ஜுவல்லரி என்ற நகைக்கடை வைத்து வருகிறார். குறிப்பாக இவர் வந்து கோவை, சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு நகைக்கடைகளிலிருந்து தங்க கட்டிகளை வாங்கி, அதனை வந்து தங்க நகைகளாக அ டு வடிவமைத்து கொடுக்கும் பணிகளை செய்து வருகிறார். இந்த சூழலில் தான் கடந்த 12ஆம் தேதி ஜெய்சன் ஜேக்கப் மற்றும் அவரது கடையில் பணியாற்றி வரும் விஷ்ணு என்ற இருவரும் கேரளாவில் இருந்து கோவைக்கு காரில் வந்திருக்கிறார்கள். மேலும் கோவையிலிருந்து சென்னைக்கு வந்து ரயிலில் சென்ற அவர்கள் அங்கு வந்து ஏற்கனவே செய்த தங்க நகைகளை கொடுத்துவிட்டு மீண்டும் வந்து 1.25 கிலோ தங்க கட்டிகளை வந்து வாங்கிக் கொண்டு இன்று காலை கோவை வந்திருக்கிறார்கள். மீண்டும் கோவையிலிருந்து கேரளாவிற்கு காரில் சென்றபோது தமிழக கேரள எல்லையான காக்காச்சாவடி அருகே வந்தபோது திடீரென இவர்கள் சென்ற காரை வந்து ஒரு லாரி வந்து வழிமறித்திருக்கிறது. லாரியில் இருந்து இறங்கிய 5 பேர் கொண்ட கும்பல் திடீரென காரின் கண்ணாடியை உடைத்து உள்ளே வந்து நுழைந்திருக்கிறார்கள். மேலும் அந்த காருடன் அங்கிருந்து சென்ற கும்பல் கேரளா எல்லையில வந்து ஜெய்சன் ஜேக்கப் மற்றும் விஷ்ணு ஆகிய இருவரையும் இறக்கி விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக வழக்கமாகவே பாத்தீங்கன்னா இந்த தமிழக கேரள எல்லையான அந்த காக்காச்சாவடி, வாளையாறு உள்ளிட்ட பகுதிகளில் வந்து அதாவது நகைகள் மற்றும் இந்த ஹவாலா பணம் கடத்தி செல்லும் கும்பலை வந்து குறிவைத்து ஒரு கும்பல் வந்து இந்த கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வராங்க. அந்த அடிப்படையிலேயே சென்னையிலிருந்து 1.25 கிலோ தங்கத்தை வந்து நகைக்கடை வியாபாரிகள் எடுத்து செல்வதை அறிந்த மர்ம கும்பல் இந்த கொள்ளையை வந்து அரங்கேற்றிருக்கிறார்கள்.